என்னப்பா நாங்கள் காலையில் வந்தோம், வந்து பந்தல் போட்டு மிஷினை தூக்கி வந்து வச்சு செடியை பிடிங்கி அடுக்கியாச்சு. அடிக்கிறவரு இவ்வளோ லேட்டாக வருவீங்களா? வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, நம்ம தோட்டத்தில் வேர்க்கடலை பிடிங்கி அடிக்க போகிறோம்ப்பா. அதை தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் எங்களோட வேர்க்கடலை மிஷினு. இதில் தான் நாங்கள் வேர்க்கடலை அடிப்போம். உங்களுக்கு நான் எப்படி அடிக்கிறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். வேர்க்கடலை ஓரளவுக்கு கொஞ்சம் பிடுங்கி எத்தாந்து அடிக்காச்சு. எப்படி அடிக்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் மீதி எல்லாம் பிடுங்கலாம். வாங்க, நான் பிடுங்குறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஆரம்பிக்குது இல்லையா, தண்ணி இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாசி தான் பிடுங்குறோம். கொஞ்சம் இன்றைக்கி சாயங்காலம் பாசிட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்த பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் பாசுவோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டு இருக்கோம். ஏன்னா பயிருக்கும் தண்ணி விடணும். இப்போ வாங்க, தண்ணி பாசத்தையும் காமிக்கிறேன். அப்பா கடலை பிடிங்கிட்டு இருக்கார் செடி, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாசி தாங்க கடலை எடுக்கிறோம். கடலையும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திப்பட்டம் மலாட்டங்க. இப்போ ஆரம்பத்தில் இப்போ தை முடிஞ்சு மாசி மாதம் மழை கொஞ்சம், அதான் தண்ணிக்கு பிரச்சனை வரும் இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாசி எடுக்கிறோம். பரவாயில்ல, வேர்க்கடலையும் பாருங்கள் செடிக்குள்ள காய் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாசி தான் எடுத்தாகணும். நாங்கள் ரெண்டே குடும்பம் தாங்க எடுக்கணும். ஆமாப்பா, அந்த பக்கம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. பந்தலில் உட்காந்து ஆய வேண்டியதானம்மா. இந்த பக்கம் என்னடா எத்தாந்து 4 கொம்பு சொருவுறது தானே, என்னடா எத்தாந்து சொருவ வேண்டியது தானே. அந்த பக்கம் ஆஞ்சி முடிச்சாச்சுண்ணே. இங்கே கொடியே இல்லையா? அதுதான் நான் காலையில சொன்னேன் அப்பாவை. ஏதா 3 கைனி நீங்கள் தான் பிடுங்கணும். 2 கைனிலாம் இந்த கணக்கே கிடையாது. எனக்கு கைனி காலி ஆனால் போதும், அதை ஃபுல்லாக பிடுங்க. எங்கே தண்ணி பாயுதோ அந்த இடத்துல கரெக்டாக பிடுங்கிடுமா. அதுதான் தாங்க இருக்கிற வரைக்கும் பாஞ்சிட்டோம். போர் மோட்டர் காலையில் 6 மணிலேருந்து ஓடின்னு தான் இருக்குது. இது எவ்வளோ தண்ணி வச்சுதோ எட்டுட்டோம், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 2 மணிக்கே நம்ம பயிருக்கு திருப்பிக்கலாம். அப்பா அங்கே மேலாண்ட விடணுன்னாரு. எங்களுது இப்படி தான் கல்லையை ஆஞ்சு இப்படி கொட்டி தான் வைப்போங்க மண்ணில். எப்படி பாருங்கள், சாயங்காலம் வேணால் மூட்டை பிடிச்சிப்போம். அது அந்த காலம் கையில் குடிச்சதுலாம் இப்போ நான் சொம்புலேயே ஊற்றி குடிக்கிறேன்ப்பா. இந்த வெய்ய நேரத்துக்கு கூலிங்காக கூழ் குடிக்கிறது தான். சாப்பாடு இட்லி தோசை இதெல்லாம் செட் ஆகாது. வெயிலுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. சித்திரை மாதம் ஃபுல்லாக இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு தானே. உப்பு போதும் மாட்டாங்க. முறுக்கிறாங்க பாரு, எவ்வளோ வருஷமாக முறுக்கிறோம் அந்த காயை? 10 வருஷம் ஆகுது. அப்படி தெரியலையே நீங்கள் முறுக்கிறத பார்த்தா. காய் வந்து கிள்றது அவங்கவுங்க ஒன்று ஒன்றா கிள்ளுவாங்க. அவங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு 10 காய் எடுத்தா 10 காய் கையில் வருது பாருங்கள். ஆமாம், நானே அவங்க அம்மாக்கிட்ட தான் கற்றுக்கினேன் எப்படி காய் ஆயிடுதுன்னு. ஆமாம், எப்படி ஆயிடுறாங்க பாருங்கள். யாரும் கூட ஆய முடியாது. இன்னொருத்தர் செடி பிடினுக்கிறாரு, அவர் இறங்கினாருன்னா அவ்வளோதான், சங்கின்னு ஒரு அண்ணு கூட ரொம்பிடும். எவ்வளோ சைஸ் தருமா? 8 வருஷம்பா, ஒரு 60 வருஷம்பா, 30 வருஷம் விளாட போட்டு இந்த 1000 பாருங்க. ஆமாம், 1 ஹவரில் ஒரு மூட்டை ஆகிடும்.
நம்மளாம் கிட்டவே போக முடியாது. பாருங்க கையில் பாருங்க என்ன ரேஞ்ச் ஆகுது பாரு. ரோஸை காட்டுற பாரு. அவங்க பெரியவங்களோட மருமக சரியா, அவங்க ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களும் ஆயிரத்தை பாருங்கள் அங்கே முறுக்குறாங்க பாருங்கள் அப்படி. அதுதான் எனக்கு மிஷின்லாம் தேவையில்லை, கையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை ஆகியா மணி ஆகில்ல. ஒரு நாளைக்கு இவங்க மருமக ஒரு மூட்டை ஆகிவாங்க, அவங்க பெரியவங்க எவ்வளோ மூட்டை ஆகிவாங்க பார்த்துங்க. ஒரு நாளைக்கு 2 மூட்டை 2 பேர் சேர்ந்தாங்கன்னா. இத்தனைக்கும் காயை பிடுங்கி ஆயிரத்துக்கு இன்னும் பிடுங்கி போட்டு ஆய விட்டால் அதுக்கு மேலே ஆயிவாங்க. அப்படி தானேப்பா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேர்க்கடலை பிடுங்குனாக்கா அப்படியே கும்பலாக போட்டு ஆயிரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் அப்படியே கும்பலாக போட்டுடலாம், பிடுங்கி செவட்டி போடலாம். ஆனால் மிஷினில் அடிக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் அரியாக இருந்தால் எடுத்து விட்றதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நான் எப்படி விட்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மிஷினில் இதில் கண்ணா பின்னான்னு இருந்தால் அடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் செலவாயிடுது. இப்படியே இருந்தாக்கா இதை பாருங்க, இப்படி எடுக்கிறோமா 5 செடியாக இப்படி எடுத்து இதே மாதிரி மிஷினில் இப்படி விட்டு எடுப்போம். நான் விட சொல்ல மிஷினில் விட சொல்ல உங்களுக்கு காட்டுறேன் எப்படி விட்றேன்ட்டு. எப்படி எங்கள் காய் வேர்க்கடலை நல்லா இருக்கா? உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுதா? எங்கள் கழனிக்கு வாங்க, நான் உங்களுக்கு தரேன். கல்லை இந்த மாதிரி விட்டு எடுக்க சொல்ல நம்ம தழையும் வீணாகாதுங்க. கல்லையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக எடுத்துடுது. அவ்வளோதான். இது மாதிரி 1 2 இருக்கிற கல்லையை மட்டும் கையில் ஆஞ்சிக்கலாம். என்னப்பா எங்கள் வேர்க்கடலை மிஷின் எப்படி நான் அடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ சீக்கிரத்தில் பாருங்கள், எவ்வளோ கல்லாக அடிச்சிருக்கோம் பாருங்கள். 2 பேரில் 3 பேர் நிற்கலாம் எங்கள் வேர்க்கடலை மிஷினில். கரெக்டாக எங்கள் வேர்க்கடலை மிஷினில் இந்த மாதிரி கல்லை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா தழையோடு தாங்க இருக்குதுங்க. ஏன்னா மிஷினில் அடிக்கிறோம் இல்லையா, 1 2 தழை போக தான் செய்யும். நம்ம காய வைக்கும் போது காற்று அடித்தா அதுவே பறந்து போயிடும். காயும் சுத்தமாக பளிச்சுன்னு தெரியும். எப்போவுமே மிஷினில் அடித்தோம்னாக்கா பெரிய மிஷின் வேர்க்கடலை மிஷின் அடிக்கிறதே இருக்குது. அந்த மிஷினில் அடிச்சிங்கனாக்கா நம்ம தழை வந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, அப்படியே பவுடராக பறந்துடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தழைக்கு ஒரு விண்ணமும் வராது. நம்ம மாடு சாப்பிட்றதுக்கோ ஆடு சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அதுக்கு தான் நாங்கள் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் பார்த்தா நாங்களே சொந்தமாக செஞ்சது. கேஜி அதிகமாக வச்சு செஞ்சோம். ஏன்னா ஒரு 3 பேர் நின்று அடிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் மிஷின் ஆடாமல் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால நிறைய வெயிட்டுங்க, இது அந்த அளவுக்கு வெயிட் போட்டு செஞ்சுருக்கோம்.
பிடிச்சிப்பியாடா? நான் பிடிக்க மாட்டேன், நீ உஷாராக பிடிச்சிக்கோ. அண்ணாமலையார ம் இப்படி இப்படி இப்படியே வைடா. என்னப்பா ஃபைனலாக எங்கள் காய் களத்துக்கு வந்துடுச்சு, அடித்து முடிச்சு. இது முதல்ல அடித்த காய் காஞ்சின்னு இருக்கு. நான் இன்றைக்கி சாயங்காலம் மூட்டை பிடிக்க போகிறோம். இது நேற்று ஆஞ்ச காய் இப்போ வந்துருக்கு. இப்போல தான் காய் நம்மளுது. வேர்க்கடலை எப்படி நம்ம பிடுங்கி அடித்தோம், மிஷினில் அடித்தது பார்த்துருப்பீங்க, கையில் ஆஞ்சதையும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் செடி பிடுங்கி காய் ஆயிடுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. என்ன மக்களே, ஃபைனலாக எங்கள் வேர்க்கடலை மொத்தம் களத்துக்கு வந்துடுச்சு. எங்கள் வேர்க்கடலை எப்படி அடித்தோம், மிஷினில் எப்படி அடித்தோம், கையில் பிடுங்கி எப்படி ஆஞ்சோன்றதையும் பார்த்துருப்பீங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன்.